சிங்கமும் புத்திசாலி முயலும். ஒரு பெருங்காட்டில் பறவைகள் பாடிக்கொண்டிருந்தன. விலங்குகள் சுதந்திரமாக சுழன்றாடின. அங்கே ஒரு பயங்கரமான சிங்கம் இருந்தது. அந்த சிங்கம் வனத்தின் அரசனாக இருந்தது. அனைத்து விலங்குகளும் அதை கடும் பயத்துடன் பார்த்தன. ஒவ்வொரு நாளும் சிங்கம் பல விலங்குகளை வேட்டையாடி கொன்று வந்தது. ஒருநாள் விலங்குகள் ஒன்று கூடின. இது இப்படியே நடந்தால் நம்மில் யாரும் உயிரோடு இருக்க முடியாது என்றன. அவர்கள் சிங்கம் அருகே சென்று கூறினார்கள், ஓ மாமன்னா, நீ வேட்டையாடாமல் நாங்கள் தினமும் ஒரு விலனை உனக்கு அனுப்புகிறோம். சிங்கம் கர்ஜித்து ஒப்புக்கொண்டது. ஒப்பந்தத்தின்படி தினமும் ஒரு விலங்கு சிங்கத்தினம் தாமாக சென்று இரையாகின. பல நாட்கள் கடந்தன. பின்னர் ஒரு சிறிய முயலின் முறை வந்தது. அவனை யாரும் குறைவாக மதிக்கவில்லை. ஏனெனில் அவன் மிகவும் புத்திசாலி. நான் நேரடியாகச் சென்றால் சிங்கம் என்னை சாப்பிடிவிடும். ஆனால் ஒரு திட்டத்துடன் சென்றால் என்றவன் யோசித்தான். முயல் மெதுவாக சிங்கம் இருக்கும் இடத்திற்கு சென்றான். அவன் மிகவும் தாமதமாக வந்தான். சிங்கம் கோபத்தில் கத்தியது. ஏன் இவ்வளவு தாமதம்? முயல் குனிந்து கூறியது, ஓ மாமன்னா, நானும் மற்றொரு முயலும் வந்தோம். ஆனால் வழியில் மற்றொரு சிங்கம் எங்களைத் தடுத்து நான் தான் உண்மையான அரசன் எனக் கூறியது. மற்றொரு சிங்கமா? என் காட்டிலா? என்று சிங்கம் விழுந்தது. என்னை அவனை பார்க்க அழைத்து செல் என்று கூறியது. முயல் சிங்கத்தை காட்டுக்குள் ஆழமாக அழைத்துச் சென்றான். அவர்கள் ஒரு பழைய கிணற்றை அடைந்தனர். முயல் சுட்டிக் காட்டியது. அங்கே பாருங்கள், அந்த சிங்கம்தான். சிங்கம் கிணற்றில் தனது பிரதிபலனைக் கண்டது. அதை மற்றொரு சிங்கம் என நம்பியது. கர்ஜித்து உள்ளே குதித்தது மற்றும் முழுகிவிட்டது.